அசுத்தமானவைகளை தொடக்கூடாது, தீட்டு உள்ளவைகளை தொடக்கூடாது. அசுத்தம் எது? திரைப்படங்கள். அசுத்தம் எது? காம விகாரங்கள். அருமையானவர்களே, நிறைய பேர் கேட்கலாம், திரைப்படம் பார்க்கலாமா பார்க்க கூடாதா அப்படின்னு. திரைப்படத்தில் என்ன காமிக்கிறாங்க? எப்படியாவது ஒரு அசுத்தத்தை காமித்து விடுகிறார்கள். கொலைவெறி, களியாட்டம், அசுத்தமானவைகள், தீட்டானவைகள், அல்லது மக்களுக்கு தேவையற்ற காரியங்கள். ஏதாவது சொல்லுங்க, படத்தில் என்னென்ன காமிக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் காமிக்கிறதுலாம் என்ன அப்படின்னா, உடை, நடை எல்லாமே பொல்லாதவைகளா இருக்கிறது. நடிகர்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை போல போட்டுக்கிட்டு ரோட்டில் நடக்க முடியுமா? அறப்பாவாடையை போட்டுக்கிட்டு நடக்கிறார்களே, அதே போல நடக்க முடியுமா? ஆனால் கலாச்சாரம் மாறிவிட்டது. என்ன கலாச்சாரம்? உலக கலாச்சாரம் இன்னைக்கு பூமியிலே பலுகி பெருகி இருக்கிறது. தேவனுடைய உண்மை தத்துவமானது, உண்மைத்துவமானது விளக்குவதற்கு ஆள் இல்லை. அருமையானவர்களே, நீங்கள் தேவனை பின்பற்ற வேண்டும். இன்னைக்கு இருக்கிற சின்ன குழந்தைகள்லாம் நடிகர்களுடைய பாடல்களை பாடிக்கொண்டு அதுக்கு பின்னாடியே போறாங்க. நிறைய அதுக்கு உதாரணம் சொல்ல முடியும். நம்ம பாடி காமிச்சோம்னா அது நல்லா இருக்காது. அப்போ கொலவெறியை தூண்டுகிற விதமாய் ஏன் இந்த கொலவெறின்னு என்ன பண்ண பாடிக்கிட்டு இருக்கிறாங்க? கவர்ச்சிகரமான வார்த்தைகளை சொல்லி சிரிச்சு பாவத்தை கட்டிக்கொள்வதற்கு, மனிதன் கட்டிக்கொள்வதற்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாவற்றையும் செய்கிறார்கள். படத்துல என்ன காமிக்கிறாங்க? இந்தியாவுடைய கலாச்சாரம் துப்பாக்கி எடுத்து சுடுவதா, வாளை எடுத்து என்ன பண்ண சண்டை போடுவதை போல காமிப்பார்கள். அது நம்முடைய கலாச்சாரமா? சண்டை செய்யக்கூடாது என்பதுதான் வேதவசனம் சொல்லுகிறது. அருமையானவர்கள், யாரையும் கொலை செய்யக்கூடாது என்றுதான் வேதவசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு பாருங்க, பாம்பு வெடிக்கிற மாதிரி என்ன பண்ண காமிப்பான். தீவிரவாதத்தை அவன் காமித்துக் கொண்டிருக்கிறான். மக்கள் அதையே செய்கிறார்கள்.